எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான அமாவாசையை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோடையும் இந்து மத சம்பிரதாயம் சடங்குகள் இதை பற்றியான வீடியோ. ஸோ இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அமாவாசை அது என்ன ஸ்பெஷலான ஒரு அமாவாசை, ஒரு வித்தியாசமான அமாவாசை. அதுக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ இன்னைக்கு 21 ஜனவரி 2015 இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இன்னைக்கு. இப்போ நேற்று 20ஆம் தேதி ஜனவரி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை போட்டிருப்பாங்க. 19ஆம் தேதி கேலண்டர் அதை பார்த்தா போதாயன அமாவாசைன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், ஒரே குழப்பமாக இருக்குது. 2 அமாவாசை இல்லையா, அதை கிளியராக சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. போதாயன அமாவாசையை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட பிரிவு. அவங்க போதாயன சூத்திரங்களை கடைபிடிப்பவர்கள். அவங்க போதாயன அமாவாசை அன்னைக்கு தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க. போதாயன அமாவாசை என்பது 2 நாள் அமாவாசை இருக்கும். ஆனால் முக்காவாசி பகுதி அமாவாசை முதல் நாளே போயிடும். அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அமாவாசை திதி முடிஞ்சா அப்போ அந்த முதல் நாளை போதாயன அமாவாசைன்னு சொல்லுவாங்க. குழப்பமே வேணாம். 2 அமாவாசைன்னு வந்தால் 2வது நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த அமாவாசை திதி முடிஞ்சதுன்னா அன்னைக்கு தான் அமாவாசை. சரிங்களா? இப்போ இது எங்கேருந்து வருது இந்த போதாயன அமாவாசை அப்படின்னு பார்த்தா இதுக்கு ரெஃபரன்ஸ் மகாபாரத கதையில் இருக்கு. மகாபாரத கதையில் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தருமர், அர்ஜுனர், பீமர், நகுலன், சகாதேவன், 5 பேர். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தா கௌரவர்கள் 100 பேர். அந்த 100 பேருக்கும் இந்த 5 பேருக்கும் தான் சண்டை. இந்த 100 பேருக்கு தலைவன் துரியோதனன். மகாபாரதத்தில் ரொம்ப கெட்ட கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அந்த துரியோதனன் இந்த 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில் இவன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பலி கொடுப்பான், சாக்ரிஃபைஸ், கால பலி அப்படின்னு. அந்த காலனுக்கு டைமுக்கு யமனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யணும்னு செஞ்சால் வாரில் வெற்றி தான், அது உண்மை. ஆனால் அதை என்னைக்கு செய்யணும், நல்ல நாள் என்னைக்கு, கரெக்டான நாள் அப்படின்றது தெரியல. அதனால் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருக்கிற ஆளுங்களெல்லாம் கேட்டு பார்க்குறான், யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் துரியோதனனுக்கு இன்னொன்று தெரியும். இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அதில் இந்த கடைசியாக இருக்கார்ல சகாதேவன், அவன் ஜோதிட வித்வான். அவனுக்கு நிறைய ஜோதிடம் தெரியும் நல்லா. ஸோ அவனை கேட்டால் கரெக்டாக சொல்லுவானே அப்படின்ட்டு அவங்க கூட தான் சண்டை இருந்தாலும் அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சகாதேவன் கிட்ட கேட்குறான். சகாதேவா, நாங்கள் ஜெயிக்கணும் போரில், அதுக்கு என்னைக்கு நாங்கள் காலபலி கொடுக்கணும் சொல்லு. இப்போ நம்ம அப்படி அந்த பொசிஷனில் இருந்தால் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் சொல்ல முடியாது, போன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வேற எதையாவது சொல்லுவோம், தப்பான ஒரு நாளை இல்லையா. ஆனால் சகாதேவன் அப்படி கிடையாது. சகாதேவன் கரெக்டான நாள் சொன்னான். இப்போ வரப்போகிற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அந்த திதி கொடுத்தா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க போரில், அந்த பலி சொல்லிட்டான். இதை கேள்விப்பட்ட மற்ற பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோபமாக இருந்தாங்க.
சகாதேவன் மேலே. ஆனால் சகாதேவன் என்ன சொன்னான், என்னுடைய அறிவுக்கு என்னுடைய கலைக்கு மதிப்பு கொடுத்து ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், அவன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு கரெக்டான விஷயத்தை தான் நான் சொல்லணும் அப்படின்றதுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சாகணும்ல, தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் ஜெயிக்கணும். அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆசை. அதுவும் இல்லாமல் அது உண்மை, தர்மம் ஜெயிக்கும். அது ஜெயிக்கும் போது நம்ம இருப்போமா இல்லையான்றது தெரியாது, ஆனால் தர்மம் ஜெயிக்கும். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு அமாவாசைன்னா இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அமாவாசை அன்னைக்கு தான் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம். ஆனால் இவர் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்து நிறைய பேர் குழம்பிட்டாங்க. முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், சப்த ரிஷிகள் எல்லாருக்குமே வந்து இப்போ என்னடா இது, நாளைக்கு தானே அமாவாசை, பகவான் வந்து இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க திதி கொடுக்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியாததா அப்படின்ட்டு அவங்களும் தர்ப்பணம் அதெல்லாம் அன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் பார்த்து துரியோதனனும் அன்னைக்கு அந்த பலியை பண்ணான். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அன்னைக்கு அமாவாசை இல்லை, அன்னைக்கு அந்த பலியை கொடுக்கலாம். இப்போ ரொம்ப குழம்பி போனவங்க யாருன்னா 2 பேர், சூரியனும் சந்திரனும். இந்த சூரியனும் சந்திரனும் என்னாச்சு, அவங்க என்னது இது திடீர்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து இன்னைக்கே எல்லாம் திதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவரை பார்த்து எல்லா மக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம காலப்படி நாளைக்கு தானே நம்ம 2 பேரும் அமாவாசை அப்படின்னு பேசிட்டு குழம்பி போய் நேராக கிருஷ்ணர்கிட்டே போய் கேட்போன்னு வராங்க. கிருஷ்ணர்கிட்ட வந்து இந்த மாதிரி, கிருஷ்ணா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நாளைக்கு தான் அமாவாசை, ஆனால் இன்னைக்கே வந்து நீங்கள் வந்து திதியெல்லாம் கொடுத்து எல்லாரையும் குழப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டால், அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, அமாவாசைன்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் இருக்கிற டைம், ஒரே ராசியில் இருக்கிற டைம் தான் அமாவாசை. இப்போ பாருங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல என் கண்ணு முன்னாடி நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு தானே இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு தானே அமாவாசைன்னு எனக்கு 2ம் தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் திரும்பவும் கால நேரப்படி 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அதனால் அமாவாசை 2 நாள் அப்படின்ற மாதிரி ஆகுது. சரிங்களா? போதாயன அமாவாசை என்பது கிருஷ்ண பரமாத்மா துரியோதனையும் அந்த கௌரவ படைகளையும் ஏமாற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமாவாசை. அதனால அதை நம்ம அந்த பர்டிகுலர் சொன்னல, போதாயன சூத்திரங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அன்னைக்கு பண்ணுவாங்க அமாவாசைக்கு தேவையான எல்லாத்தையும். அந்த செட்டில் நம்ம இல்லைன்னாக்கா நமக்கு அந்த 2வது நாள் தான் அமாவாசை. அதுவும் அந்த திதி வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் அமாவாசை திதி முடியணும். புரியுதுங்களா? இந்த அமாவாசை எப்பவுமே நிறைய குழப்பம். 2 நாள் வருது. சரி, அதான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.